அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த வேளையில் கூட இந்த அதிகாலை ஆராதனை, அதிகாலை வேத வாசிப்பு நிகழ்ச்சியை எங்களுக்கு நீர் ஆசீர்வதிக்கும்படி உம்மை நோக்கி பார்க்குறோம். கர்த்தர் கிரியை செய்வீராக. இயேசுப்பா, எங்கள் நடுவிலே உலாவி ஆண்டவரை நாங்கள் வாசிக்கிற வேத பகுதியில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. என் தேவன் ஆண்டவரே, நீர் நல்ல தெய்வம், அற்புதங்களை அதிசயங்களை காண பண்ணுகிறவர். எங்களோடு இருந்து தேவனே உமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த நிகழ்ச்சி அனைவருக்கு ஆசீர்வாதமாக இருக்க அப்பா, நீர் எங்களுக்கு கிருபையாக இறங்கி வரும்படி உம்மை நோக்கி பார்க்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பு நேயர்களே, இன்றைக்கு நாம் வாசிக்க வேண்டிய விதி சங்கீதத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம். சங்கீதம் 12ஆம் சங்கீதம், மன்னிக்கவும், சங்கீதம் 12. செமினித் என்னும் என்னால் புக் நேரத்தில் வாசிக்க ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். ரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்று போகிறான். உண்மை உள்ளவர்கள் மனுபத்தில் குறைந்திருக்கிறார்கள். அவரவர் தங்கள் தோழருடைய போய் பேசுகிறார்கள். இச்சகு உதடுகளால் இருமனதாய் பேசுகிறார்கள். இச்சகு பேசுகிற எல்லா உதடுகளை பெருமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார். அவர்கள் எங்கள் நாவுகளால் மேற்கொள்ளுவோம், எங்கள் உதடுகளால் எங்களுடையது யார் எங்களுக்கு ஆண்டவன் என்று சொல்லுகிறார்கள். ஏழைகளின் பாழாக்கப்பட்டது நிமித்தம் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய சொற்கள் மண்குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளி கொப்பான சுத்த சொற்களாக இருக்கிறது. கர்த்தாவே, நீர் அவர்களை காப்பாற்றி அவர்களை என்றென்றைக்கும் இந்த சத்தியக்கு விலக்கி காத்து கொள்கிறேன். மனுபுத்திரர்கள் சண்டாளர் உயர்ந்திருக்கும் போது துன்மார்க்கர் எங்கு சுற்றித் திரிவார்கள். சங்கீதம் 13 ராகத்தில் ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? என் இருதயத்திலே சஞ்சலத்து நிமித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்மாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன்? எதுவரைக்கும் என் சத்துரு என்மேல் தன்னை உயர்த்துவான்? என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்து என் மரண நித்திரையை அடையாதபடி என் கண்களை தெளிவாக்கும். அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞன் சொல்லாதபடிக்கு நான் தள்ளாடுகிறதுனால் என் சத்துருக்கள் கலிகூறாதபடிக்கு இப்படி செய்தருளும். நான் உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் கலிகூறும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். சங்கீதம் 14 ராகத்தில் உபயோகிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். தேவன் இல்லை என்று மதிகட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளுகிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரிகளை செய்து வருகிறார். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவனை தேடுகிற உணர்வுகள் உண்டு. நீர் பார்க்க கர்த்தர் பரலோகத்தின் மனுபுத்திரரை கண்ணோக்கினார். எல்லாரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டுப்போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அக்கிரமக்காரர்கள் ஒருவனுக்கும் அறிவில்லையோ? அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்கள். அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்கிறதில்லை. அங்கு அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவன் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிற சிறுமைப்பட்டவனு கர்த்தர் அடைக்கலமாக இருக்க என்று சொல்லி நீங்கள் அவனுடைய ஆலோசனை அலட்சியம் பண்ணினீர்கள். சீயோன் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது யாக்கோபுக்கு கழிப்பு இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆம், நேரத்தில் கூட நாம் இந்த வாசித்து ஆண்டவர் கொடுத்த பகுதி இன்றைக்கு சங்கீதம் பகுதி தான். கர்த்தர் ஆசீர்வதித்து தந்தார். சில நேரங்களிலே பெரிய வேத பகுதி இருக்கும், சில நேரங்களிலே சின்ன வேதங்கள். ஆனால் நாம் அன்றாடம் எதை வாசிக்க வேண்டுமோ அதை நாம் வாசித்து வருகிறோம். கர்த்தர் நம்ம கொடுக்குற வார்த்தையின்படி அதை வாசித்து ஒவ்வொரு நாளும் வாசிக்கிறோம். இதனுடைய அடிப்படையை நீங்கள் பார்ப்பீர்களானால் நாம் இந்த வேதத்தின் மகிமை ஒவ்வொரு நாளும் இந்த வரலாற்று அடிப்படையில், இந்த வேதம் எழுதின அடிப்படையில் இருக்கிறது. ஆகவே தான் இந்த அடிப்படையில் நாம் வாசித்து வருகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்து வருகிறார். கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து நாம் ஜெபிப்போமா? ஆண்டவர் பாருங்கள், இன்றைக்கி நம்ம ஜெபிக்க வேண்டியது பில்லி சூனிய கட்டுகளிலிருந்து விடுதலைக்காக ஜெபிக்க வேண்டும்.
அதோட கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வசனம் கூட இதில் சொல்லியிருக்கு. கீழே சியோன்லேருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்பொழுது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். அதே போல் சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவனுடைய ஆலோசனை அலட்சியம் பண்ணினீர்கள். சில வேளை நம்ம சொல்கிறத நிறைய பேர் அலட்சியம் பண்ணுவாங்க. ஆனாலும் தேவன் இந்த நாட்களில் இருக்கிறது ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். சுத்த சொற்கள் அவருடைய வெள்ளிப்பான எழுதரம் இருக்கப்பட்டதான சுத்த சொற்கள். கர்த்தர் நன்றி. தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தைக்கு நாம் நடுங்கி செயல்படுவோம். தேவன் நம்மை நடத்துவாராக. நன்றி இயேசுவே. இந்த வேளையிலும் இந்த அதிகாலையில் நாங்கள் இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியை எங்களுக்கு தந்து இன்றைக்கு சங்கீத பகுதியிலிருந்து எங்களோடு பேசினீர். உமக்கு நன்றி. தொடர்ந்து எங்கள் ஆவியானவர் இது ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த வேத வாசிக்கிற நிகழ்ச்சி ஒவ்வொருவரும் வேத வாசிக்கட்டும். இந்த நிகழ்ச்சி ஆண்டவரே வாசிக்க முடியாதவர்கள், சில வேளை நேரம் இல்லாதவர்களுக்கு, கண் பார்வையற்றவர்களுக்கு சில நேரங்களிலே இது அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நாங்கள் ஒளிபரப்பு பண்ணுகிறோம். கர்த்தர் இதை எங்களுக்கு ஆசீர்வதித்தார். இதனாலே நாங்கள் யாரும் இதை கவனிக்க வேண்டிய சோர்ந்து போகாதபடி நீர் கொடுத்திருக்க பணியை உத்தமமாய் செய்து முடிக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் நான் சொன்ன இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமென், ஆமென்.